அவங்க தாக்கம் எப்படி இருக்குன்னானே, இதை திட்டமிட்டு இது வந்து ஒரு பெரிய வலை பின்னி இதை கொண்டு வந்திருக்காங்க சுந்தர்சின்றவரை. எப்படின்னாலே நம்ம துணை ஜனாதிபதிக்கு கருப்பு கொடி காட்டுறோம். இவங்க பொய்யான ஒரு தொகுதி வேணும்ன்ட்டு ஏடிஎம்கேல இந்த வேலையை பார்த்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு தென்னிந்திய சங்கம்னு ஒரு சங்கம் வந்து இந்த வேலையை பார்த்து இதில் எப்படின்னா பிடிஆர் அண்ணனுக்கு பெரிய துரோகம் நடக்குது. வெள்ளாளர் சமுதாயம் பூரா சேர்ந்து துரோகம் பண்ணுது. எப்படின்னானே வேட்புமனுல ஒரு வெள்ளாளர் போய் நின்று அவருக்கு அதே அகென்ஸ்டாக போய் கேட்குறாங்க. அவர் தான் வளர்த்து விட்டாரு, அவர் தான் வளர்த்து விட்றாரு. அவங்க போய் மனு கட்டுறாங்க. இவங்க பிடிஆர் இன்ஜினியரிங் காலேஜ்னு வச்சுருக்காங்க. அவங்க அப்பா பேர் அவங்க அப்பா அவங்க பிடிஆர் ஐயா கொடுத்த காலேஜில் தான் அவங்க காலேஜே வச்சு நடத்துகிறாங்க. அவங்களும் வந்து இவருக்கு துரோகம் பண்ணுறாங்க. துரோகம் பண்ணி அந்த செலவைக்கிறோம்னு சொல்லி பெரிய ஓட்டு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு காமிச்சு மத்திய தொகுதி சீட்டு வாங்கி இன்னைக்கு வரைக்கும் அவங்க பூரா அப்படி சைலண்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது அவருக்காக நடக்கிற துரோகம். ஆனால் பிடிஆர் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அவர் ஜெயிச்சிருவாரு. ஆனால் துரோகி யாரு நல்லவங்க யாருன்னு இனிமேல் அவர் பிடிஆர் உணர்ந்துருப்பாப்புல. ஏன்னா அவங்ககிட்ட உள்ளவங்க பூரா துரோகம் பண்ணுறாங்க. அது அவருக்கு தெரியல, இப்போ இனிமேல் தெரிஞ்சுக்குவாப்புல. ஆனால் ஜெயிக்கிறது உறுதி. பிடிஆர் ஜெயிக்கிறது எத்தனாயிரம் வாக்கு வித்தியாசம் தான். ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்கிறாப்புல. இன்னைக்கு சுந்தர்சி வந்து வெள்ளாளர் சமுதாயம்ட்டு சொல்லி வராப்புல. எங்கள் தாத்தா பேர் வ. சிதம்பரம் பிள்ளை, எங்கள் அப்பா பேர் அப்படின்ட்டு வராப்புல. ஆனாலும் இந்த மதுரை மண்ணுக்காக பிடிஆர் போட்ட விதை வேற, அவங்க அப்பா போட்ட விதை வேற, அவங்க தாத்தா போட்ட விதை வேற. இன்னைக்கு ஒருத்தரை கொண்டு வந்த ஒரு தென்னிந்திய சங்கம்னு ஒன்று கொண்டு வந்துக்கிட்டு கபல நாடகம் ஆடிக்கிட்டு கோர்ட்டிகார்டில் உட்காந்து டெய்லி பணப்பட்டுவாடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பணப்பட்டுவாடெல்லாம் உட்காந்துக்கிட்டு வெள்ளாளர் சமுதாயம் பூரா பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பூரா இவரை ஜெயிக்க வைக்க முடியாதுன்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க. ஆனால் அவர் ஜெயிக்கிறார் உறுதி. வெள்ளாளர் தானே. அது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா இவரை அணுக முடியலன்ட்டு அவரை ஒருத்தர் புதுசாக கொண்டு வராங்க. அவர் கூட இருந்துக்கிட்டே வெளியாள் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க அப்பா தாத்தா எல்லாருமே அவங்கள வளர்த்து விட்ட குடும்பம் தான் எதிராக நிற்கிது. இன்னைக்கு எதிராக நின்றுக்கிட்டு இப்படி சங்கங்களை பூரா பார்க்கறது, ஒவ்வொரு சங்கத்தையும் போய் பார்க்கறது. அவங்க வீட்டில் உட்காந்துட்டு ஒருத்தவங்களாம் வந்து அடையாளமாக இருந்தவங்க, அவங்க வீட்டில் தான் இவர் டிஃபனே நடக்குது. பிடிஆர் தான் உருவாக்குனாரு, பிடிஆர் தான் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாரு, எல்லா வேலையும் பார்த்தாரு. ஆனால் அவங்கெல்லாம் வந்து அவரை சுந்தர்சியை வீட்டுக்கு வர சொல்லி சாப்பாடு போட்டு அனுப்பி விடுறாங்க. சாதி பாசம் இல்லை, இவரை வீழ்த்தணுன்ற வெறி பிடிஆர் அண்ணன். சாதி பாசம் இருந்தால் இவர் சாதி தானே, இவர் என்ன வேற ஆளா? இவர் நம்ம சாதி தான், அடையாளமானவர், நிதி அமைச்சராக இருந்தவர், அவங்க அப்பா ஒரு பாரம்பரியமான குடும்பம். இதெல்லாம் வச்சுக்கிட்டுமே அவங்க வீழ்த்துன்னு நினைக்கிறாங்க. என்னென்ன அரசியல்வாதின்றது மக்களுக்கு சேவை செய்கிறவன். இன்னைக்கு வந்துட்டு மூஞ்சி பெமிலியராக இருக்குன்றக்காக போயிட முடியுமானே? மூஞ்சி எல்லாத்துக்கும் தெரியும் சுந்தர்சியை. ஆனால் விஷயம்னு ஒன்று இருக்கணும். வேலை இறங்கி பார்க்குற மக்கள் பார்க்குற விஷயம் இருக்குது, ஃபைல் பார்க்குற இது இருக்குது. இது ஒன்றும் ஸ்கிரிப்டில் இல்லைன்னா இப்போ நம்ம பேசுகிறோம்னா அவர் ஈஸியாக ஸ்கிரிப்டாக பேசுகிறாரு. ஆனால் ஸ்கிரிப்டு கிடையாது. மக்களோட பணி மக்களோட மக்களாக இருக்கணும். அது வந்து பிடிஆர் ஜீன்லேயே உள்ளது, குடும்பத்திலே உள்ள ஜீன். எங்கள் இனத்தின் அடையாளம் சபரீசன். அவரே வந்து திருநெல்வேலியில் சங்கத்தை பார்த்து எல்லாரும் வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல. அவரை மீறி இங்கே யாரும் எங்கள் சமுதாயத்தில் பெரிய ஆள் கிடையாது. அவர் சொல்கிறது இந்த வெள்ளாளர் சமுதாயம் பூரா கட்டுப்பட்டு ஆகும், கட்டுப்பட்டு தான் போவோம் எல்லாருமே. முன்னாடி ஒரு சரவணபெருமான் இருந்தார். இப்போ அவர் வந்து கொஞ்சம் சமுதாயப்பட்டு இல்லாமல் அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டார். இப்போதைக்கு எங்கள் இனத்துக்கு ஒரே தலைவர் சபரீசன். மக்கள் பார்க்குறாங்கண்ணே, மக்கள் பூராமே அதிருப்தியில் இருக்காங்கண்ணே. ஆனால் இந்த சங்கம், தென்னிந்திய சங்கம் சொன்ன பிடிஆருக்கு அகேன்ஸ்டாக ஆகுதுன்னு, அந்த சங்கம் போய் பேராசிரியர் சீனிவாசனை பார்த்து இந்த வேலை பண்ணியிருக்காங்க. எந்த சமூகமும் அவங்களுக்கு தேவையானதை அரசாங்கத்தில் கேட்டுப்பட்டுலாம். நம்ம எந்த சமூகத்துக்கும் நம்ம எதிரியானவங்க கிடையாது. அவங்களோட குறை எனக்கு ஒரு சமுதாயத்தில் இருக்கும், அதை அவங்க அரசாங்கத்தில் கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் பேராசிரியர் சீனிவாசன் வந்து இந்த வெள்ளாளர் சமுதாயமும் சரி, முக்குளத்தூர் சமுதாயம் சரி, எல்லாத்தையும் பிரித்து வச்சு நாடகம் ஆடும்னு நினைக்கிறவன் இந்த பேராசிரியர் சீனிவாசன். அவர் வந்து 1ஆம் நம்பரு. இது அவர் ஏகப்பட்டது. ஆனால் பிடிஆர் அண்ணன் சொல்லியிருப்பாப்புல, அவர் வந்து ப்ரொஃபஸரே கிடையாது, ஒரு நாள் கிளாஸ் எடுக்க போகிறவர் அண்ணன் பேசியிருப்பாப்புல, அண்ணனே பேசியிருப்பாப்புல. அப்படி உள்ளவரே எங்கள் தென்னிந்திய சங்கம் போய் பார்த்துருக்காங்க. இவங்க பூரா எப்படி நான் தென்னிந்திய வெள்ளாளர் உரிமை சங்கம் செல்வராஜ் பிள்ளை ஐயான்னு எங்கள் தாத்தா இருந்தார். தாத்தா இருக்கிற வரைக்கும் அது சங்கமாக செயல்பட்டுச்சு. இன்னைக்கு வந்து என்ன ஆகி போச்சு, ஏசி சண்முகத்தோட கைக்கூலியாக மாறிட்டாங்க. பூரா பிஜேபிக்கு ஆதரவாக போகிறது. பிஜேபிக்கு அங்கே பிடிஆர் எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினச்சிட்டிங்களா, அப்புறம் அந்த சங்கம் எப்படி இருக்கும்? அவர் இப்போ என்ன சுந்தர்சியை வந்து சென்னையிலேருந்து இங்கே கொண்டு வர வேண்டிய தேவை என்னென்ன இருக்குது? மதுரையில் வேறு வெள்ளாளம் கிடையாதானே? அந்த அமைப்பிலேயே ஒருத்தர் வெங்கடாச்சலம்னு ஒருத்தர் இருந்தாப்புல, அவரை மதிக்கல, தென்மண்டல அமைச்சலான்ட்டு. தென் மாவட்டத்துக்குள்ள வந்துட்டா பிள்ளைமாறன்ட்டு கோப்பில். இப்போ அகமுடியார் போயிட்டா அகமுடியாருன்றவாரு.
அவர் ரெண்டும் கேட்டானே, அதுதான் சொல்ல வரேன். இப்போ அகமுடியார் இப்போ அகமுடியார் மக்கள் கூட அவரை புறந்தளிட்டாங்க. நீ உண்மையான தலைமை இல்லையா, இங்கிட்டும் கேட்க மாட்டேன் அங்கிட்டும் கேட்க மாட்டேன்ட்டு. அங்கிட்டு முடிஞ்சோன்னே இங்கிட்டு பூரா வந்துடுறாரு. வஉசிக்கு செலவு வைக்கிறோம்னு சொல்லி எம்எல்ஏ சீட்டை கேட்டு வாங்கிட்டு இந்த ஓட்டு வங்கியை பெருசாக இருக்குன்னு காமிச்சிட்டு ஓட்டு வங்கி வாங்குறக்கா இந்த ஏசி சண்முகம் மண்டாப்புல. அவர் உண்மையான அகமுடியாரும் கிடையாது, உண்மையான வெள்ளாளனும் கிடையாது. அவர் சும்மா பேருக்கு எந்த டைமிங்கில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்காப்புல. இப்போ ஏசிஎஸ் எதிர்த்து தம்பி கார்த்தி டாக்டர்னு ஒருத்தர் இருப்பாப்புல, அவர்லாம் வந்து கொள்கை இப்படி போட அண்ணன் இப்படி பண்ணுறாங்கண்ணே அப்படின்னு ஆதங்கத்தோட சொல்ல அவரை ஃபோனை போட்டு மிரட்டுறது. இந்த மாதிரி வேலை தான் பார்க்கணும். உண்மையான ஜாதி உணர்வோ எந்த எதுவுமே கிடையாது. வெல்வார் யாருன்னா பிடிஆர் தானே வெல்வார். அவர் ஜெயிக்க முடியுமானே? கனவுல கூட எவனாலையும் ஜெயிக்க முடியாதுண்ணே. அது ஒரு விஷயம். எப்படின்னானே, அங்கே எல்லாரோடையும் பழகுவாப்புல, நேர்மையான ஒரு மனிதன். இவர் மூஞ்சி எல்லாத்துக்கும் தெரியுமே ஒழிச்சு, திரைப்பிரபலம் ஒழிச்சு அங்கே வந்து வேலை பார்க்க ஆள் இல்லை. உண்மையான இது ஒரு 10 சங்கங்கள் ப்ராடு பண்ணி அவரை ஏமாற்ற பார்க்குது. அதெல்லாம் தாண்டி அங்கே அகமுடியார் ஓட்டு இருக்குது, இஸ்லாமியர் ஓட்டு இருக்குது, சிறுபான்மையினர் எல்லா கிறிஸ்டின் ஓட்டு இருக்குது. எல்லாமே வந்து இங்கே தான் விழுகும், திமுக தான் விழுகும். ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்குன்றது கிடையாது. அங்கே எல்லா சமூகமும் வாழுது. அகமுடியார் ஓட்டு அங்கே மேலே மசிது பூரா அங்கே இருக்குது. அது பூராமே எல்லாமே க்ளீனாக விழுந்துரும். இஸ்லாமியர் ஓட்டு விழுந்துரும், இது ஓட்டு பூரா விழுந்துரும். இவங்க வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஓட்டை வச்சு ஜெயிச்சலாம் நினைக்கிறாங்க. ஜெயிக்க முடியாது.